ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு சனி பகவானின் வக்ர பலன்கள். சனி பகவான் இப்போது மீனமனையில் அமர்ந்திருக்கார். மீனமனையில் சனி பகவான் வக்ரமாக போகிறார். எப்போ அப்படின்னா ஜூலை மாதம் 27ஆம் தேதி. எப்போ வக்ர நிவர்த்தி அடையுது அப்படின்னா டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி. அப்போது இந்த இடைப்பட்ட 138 நாட்கள் சனி பகவான் வக்ர நிலையில் மீனத்தில் அமர்ந்து கொண்டு பலனை தரப்போகிறார். இந்த வக்ரம் என்ன சார்? தன்னுடைய இயல்புக்கு மாறிய நிலையில் இருப்பது. அதாவது சனி பகவான் இப்போ ரேவதி 2ஆம் பாத நட்சத்திரத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் ரேவதி 1, அதுக்கப்புறம் உத்திரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு வர்றார். அப்படியே பின்னோக்கி வந்து தன்னுடைய பலனை தரப்போகிறார். அப்போ இந்த 12 ராசிகளுக்கும் இந்த சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கும்போது என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன என்பதை பற்றி டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கடகராசி அன்பர்களே, சனி பகவானினுடைய வக்ர காலம் 138 நாட்கள். அதாவது 27/7/2026 11/12/2026 வரை சனி பகவான் மீனமனையில் வக்ரமாக இருந்து பலனை கொடுக்க போகிறார். இந்த கடகராசி என்பர்களுக்கு சனி பகவான் யார் அப்படின்னா 7க்குரியவன், திருமணஸ்தானத்தின் அதிபதியும் அவரே, அட்டமாதிபதி, வலிவேதனை தரக்கூடியவனும் அவனே. அப்போது இந்த கடகத்துக்கு சனி பகவான் நல்லவனா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. அந்த சனி பகவான் இப்போ 9ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு வக்ரம் ஆயிட்டார். அப்போது வக்ரம் என்பது தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை. அப்போது கெட்டவன் வக்ரம் ஆகும்போது நல்லது தானே. அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல பலனைத்தான் அவர் கொடுக்க போகிறார். ஸோ கடந்த 2.5 வருடமாக உங்களுக்கு அஷ்டம சனியில் பல இன்னல்கள், பல துன்பங்கள், பல துயரங்கள், ஏதோ ஒரு பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்தவர்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் போதுமப்பா, ஒரு மூச்சு விடுற மாதிரி, ரைட்டு, ஓகே அப்படிங்கிற ஒரு ரூட்டு கிடைச்சிட்ருக்குல்ல, இப்போ இன்னும் அதிகப்படுத்த போகிறது. அப்போ தெளிவாக போகிறீர்கள். இனிமேல் தான் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்க போகிறது. கடகராசி அன்பர்களுக்கு நிறைய அனுபவ பாடங்களை கொடுத்ததல்லவா, அந்த அனுபவத்தின் மூலமாக இப்போ நல்ல பல மேன்மைகள் அடைய காத்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்கிறேன். ஏன்னா சனி பகவான் வக்ரமாகி குருவினுடைய பார்வையின் பெறுவது ஒரு நல்ல ஒரு தன்மை தான். அப்போ நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியத்தை தரக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு. அதிலும் குறிப்பாக சொல்ல போனால் கடகரத்துக்கு திருமண தடை விலகிவிட்டது. திருமணம் அப்படின்னு எடுத்தாலே ஏதோ ஒரு குறை சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தன்மை இருந்ததல்லவா, ஒரு அழுத்தம், ப்ரெஷர், டென்ஷன், அந்த திருமணம் நடக்கலை, திருமணமாகி நடந்திருந்தாலும் அங்கே ஏதாவது ஒரு சின்ன தடை. ஸோ இந்த திருமணம் பந்தத்துக்குள் இருந்து வந்த, கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த தொந்தரவுகள், கருத்து வேறுபாடுகள் அத்தனையும் விலக காத்து கொண்டிருக்கிறது. இப்போ ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்குது. இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள், 7க்குரியவன் 9ல் போய் உட்கார்ந்துருக்கான், தனக்கு 3ஆம் இடத்துல இருக்குது. திருமணம் டக்குன்னு நடக்கும், அவ்வளோதான். திருமண தடைகள் விலகிவிட்டது. அப்போது திருமண பந்தத்துக்குள் நீங்கள் என்ட்ரியாக போகிறீங்க அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம். அதே சமயத்தில் இந்த காதலில் இருந்தவர்கள், ஒரு 2 வருஷமாக இருந்து காதலில் பிரச்சனையாகி நிறைய அனுபவ பாடங்களை கொடுத்துருக்கோம். ஒரு சிலருக்கு இப்போது அது அப்ரூவல் கிடைக்கும். இப்போ காதல் திருமணம் செய்யக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள்ங்கிறதும் இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது. அந்த 8 அப்படிங்கிறது வலிவேதனை கொடுக்கக்கூடிய, எதெல்லாம் உங்களுக்கு வலியை கொடுத்து கொண்டு இருந்ததோ, எதெல்லாம் ஒரு துன்பமாக இருந்ததோ அதெல்லாம் இப்போ எப்படி சமப்படுத்தப்படுகிறது. அது ஒன்றும் இல்லாமல் போகுது, அவ்வளோதான். அந்த பிரச்சனையிலிருந்து விலகப் போகிறீர்கள் அர்த்தம். அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்க போகிறது, அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்க போகிறது இந்த கடகராசி அன்பர்களுக்கு. பொதுவாக தொழில் காரக கிரகம் சனி தான். அப்போ சனி வக்ரமாயி குரு பார்வையில், பாக்யாதிபதி பார்வையில் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான்.
அப்போ தொழிலில் சேஞ்சஸ் பண்ணணும் அல்லது வேலையில் ஒரு மாற்றமாக இருக்கணும். அப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த பீரியடில் ஒரு ஒரு ப்ரமோஷன் கிடைக்காம இருந்திருக்கும். ஒரு மாறணும்னு எவ்வளவோ முயற்சி எடுத்தோம், மாறலை. அப்படி அங்கே இருந்திருந்தாலும் ஒரு பகையோட, ஒரு எதிர்ப்போட, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத தன்மை இந்த கடகத்துக்கு இருந்திருக்கும். இப்போது ஓகே, சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கப் பெறுவீர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். உங்களுக்கு கிடைக்காத அங்கீகாரம் இனி கிடைக்கப் போகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் நல்ல உழைக்கப் போகிறீங்க. மந்தமாக இருந்தது பாருங்கள், ஒரு மாதிரி டல்லாக இருந்தது, ஒரு சோம்பேறித்தனமாக இருந்தது, இன்றைக்கி செய்யலான்னு நினச்சா சரி நாளைக்கு தள்ளி போட்டுடலாம், இப்படி இருந்தது பாருங்கள். அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ டக்குன்னு எடுத்து செயல்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டு. அதுவும் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு 4 மாதம் 5 மாதத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்திருப்பீங்க, அது அப்படியே பாதியில் விட்டுருப்பீங்க. பட் இப்போ அதை எடுத்து செயல்படுத்தினீங்கன்னா அது வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பும், அதற்குள்ள ஒரு இன்வால்மெண்ட் கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு. யாரெல்லாம் உங்களை மதிக்கலை, உங்கள் வேலை பார்க்குற இடத்துல அல்லது உங்கள் மேலதிகாரி, இப்பெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பும், ஒரு நல்ல ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் எதிர்பார்க்கலாம் இந்த கடகராசி அன்பர்கள். அதுவும் குறிப்பாக நிறைய பேர் நல்ல உழைச்சேன் சார், ஏன்னா சனிங்கிறது உழைப்பான கிரகம் அல்லவா, உழைப்புக்குரிய கிரகம், தொழில் கிரகம் அல்லவா, அவர் லாபஸ்தானத்தை பார்க்குறார். இது வரைக்கும் ஒரு பெரிய லாபம் அனுபவிக்கலை, நம்ம போட்ட காசு கூட முதலீடு எடுக்கலை, அது ரியல் எஸ்டேட்டில் அப்படியே படுத்து கிடந்தது, இல்லை பணத்தை இங்கே கொடுத்து வச்சுருந்த ரிட்டர்ன் வராமல் இருக்குது, இப்படி ஒரு சங்கடம் கொடுத்துட்டு இருந்தது பாரு. அதெல்லாம் இப்போ அந்த சங்கடம் கொடுத்த பணம் ரிட்டர்ன் வருவதற்கான கொஞ்சம் கொஞ்சமாக வருவதற்கு உண்டான வாய்ப்புகள், ரியல் எஸ்டேட்டிலிருந்து அதில் கொஞ்சம் இழந்தவர்கள் மீண்டு வருவதற்கு உண்டான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், பெரிய மனிதர்களின் தொடர்புகள். குருனால பெரிய மனுஷர்கள், அப்போ பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அவர்கள் மூலமாக அனுகூலம், ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள், இதெல்லாமே நல்லபடியாக இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்து கொண்டிருந்த எத்தனையோ பேர் இந்த கடகராசி என்பர்கள் சரியான ஒரு இணக்கம் கிடைக்கல, ஒருத்தர் குழந்தை வேணும்பாங்க, ஒருத்தர் வேண்டாம்பாங்க. இந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள், குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், சங்கடங்கள், இது எல்லாமே சமப்படுத்தக்கூடிய, தீர்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாகவே இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு. நிறைய கடகராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா பூர்வீகத்தில் பிரச்சனை, சொத்து பிரச்சனை, பாக பிரச்சனை, அக்கா தங்கச்சி, அண்ணா தம்பி, இந்த மாதிரி உறவுகளுக்குள்ளே இருந்து வந்த அந்த கருத்து பரிமாற்றல்கள் அல்லது ஒரு மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கிறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற நேச்சர் உங்களுக்கு கிடச்சிரும். நம்ம தங்கச்சி தானே, நம்ம உறவு தானே, நம்ம என்ன தூக்கிட்டு போகிறோம், இந்த மாதிரி ஒரு பொதுநல உணர்வுகள், எண்ணங்கள், சிந்தனைகள் கண்டிப்பாக உங்கள் மனசில் பதியப்படும். முயற்சி ஆக்டிவேட் ஆகும். அதான் நான் சொன்னேனே, பிரயாணங்கள் ஆக்டிவேட் ஆகும். இப்போது பிரயாணத்தின் மூலமாக அனுகூலம், ஆதாயம் உண்டுன்னா உண்டு. இது வரைக்கும் பிரயாணம் பண்ணாலே ரொம்ப இதாக இருந்தவங்கள இப்போ ஓகே, போகலாம், ட்ராவல் பண்ணலாம், மாறலாம், ஒரு சேஞ்சஸ் பார்க்கலாம். ஒரு சேஞ்சஸ் எதிர்பார்க்கறது, ஒரு மாற்றம் கிடைக்கணும், இதெல்லாம் அதுக்கு சாதகமாக இந்த பீரியட் நிச்சயமாக உண்டுன்னு தான் சொல்லுவேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த கடனால் தவித்து கொண்டு இருக்கக்கூடிய கடகராசி என்பர்கள் நிறைய பேர் கடலில் போய் சிக்கிட்டீங்க. அதிலிருந்து மீள்வதற்கு ஒரு வழி கிடைக்கும். இப்போது கடன் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், கடனிலிருந்து மீள்வதற்குண்டான வழிமுறைகள் உங்கள் மனசில் தோணும், அல்லது ஒரு ஹெல்ப்பாவது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கடனை அடைத்து விடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை உணர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்கள் ஆழ்மனதில் இருக்கும். ஹெல்த்தை மட்டும் அக்கறை எடுத்துக்கணும், இதில் எந்தவித மாற்று கருத்து இல்லை. உடல் நலம் சார்ந்த விஷயத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது, அதற்குண்டான இது எடுத்துக்கிறது, உடற்பயிற்சி எடுத்துக்கிறது, உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கிறது, ஹெல்த்துக்கு முக்கியத்துவம் தருவது அப்படிங்கிறது கடகத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சண்டை சச்சரவுக்கு போயிடக்கூடாது, ஏன்னா அது இழுத்து விடும், எதிர்ப்பு பகைக்கு இழுத்து விடும்.
அப்போது நெகட்டிவ் என்று சொல்லக்கூடிய உங்கள் ஆள் மனது சொல்லுகின்ற ஐயோ இங்கே போனால் நமக்கு பிரச்சனை அப்படின்னு உங்கள் உள் மனசை முன்னாடி சொல்லிடும். அதை 100% ஒபே பண்ணணும். உங்கள் உள் மனது என்ன சொல்லுகிறதோ அதை நீங்கள் செய்து விட்டால் நிச்சயமாக வெற்றி தான். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. நிறைய பேர் இந்த கடகராசி என்பவர்கள் அரசாங்க வேலைக்கு போகணுங்கிற எண்ணம் நிறைய பேர்த்துக்கு உருவாக்கியிருக்கோம். கடந்த 2 வருடங்களாக ஒரே போராட்டம் தான். 0.5 போச்சு சார், பெருசாக மனசு கொடுக்கல சார், அப்படி இருக்குது சார், இப்படி இருக்குது சார், காலையில் படிக்கணும்னு நினைக்கிறோம், சாயந்தரம் அப்படியே டல் அடித்து போச்சு. ஒரு மாதிரியான ஒரு தன்மையில் இருக்கின்றவர்கள் இப்போ செயல்பாட்டுக்கு வந்துடும். கண்டிப்பாக போயாகணும், அரசாங்க வேலைக்கு போக போகிறேன், நான் அதில் வெற்றி பெற போகிறேன் அப்படிங்கிற உணர்வை கொடுத்து அதை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இருக்கும். இதை மாதிரி அரியராகி போச்சு, படிப்பில் கொஞ்சம் மந்தத்தன்மையாக இருந்தது, இது அத்தனையும் விலகக்கூடிய காலகட்டமாக இந்த கடகத்துக்கு அமைய பெறுகிறது. வெளிநாட்டில் போய் வேலை பார்ப்பது, வெளிநாட்டுக்கு போவது, தூரதேச பிரயாணங்கள் மேற்கொள்வது, வெளி மாநிலத்தில் போய் படிப்பது, படிப்பில் தடை இருந்ததெல்லாம் இப்போ அப்படி விலகிருச்சு. யூஜி படித்து முடிச்சிட்டேன், இப்போ பிஜி படிப்பதற்கு தடை இல்லை. ஸோ இப்படி நல்ல நல்ல விஷயங்களை மேம்படுத்தக்கூடிய நல்ல லக்கு கொடுக்கும். எட்டுக்குரியவன் இது கெட்டவன் கெட்டிடில் அப்படிங்கிற மாதிரி அந்த திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் அதாவது உங்களுக்கே ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். டக்குன்னு ப்ரமோஷன் கிடைக்கிறது, டக்குன்னு இன்க்ரிமெண்ட் கிடைப்பது, இந்த மாதிரி நல்ல மாற்றங்களை தரக்கூடிய யோகத்தை தரக்கூடிய ஒரு வக்ர பயிற்சியாக, அதாவது சனி வக்ரம் ஆவதால் நிச்சயமாக இந்த கடகத்துக்கு நன்மையே அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஆக்டிவேட்டாக போகிறீங்க, சுறுசுறுப்பாக செயல்பட போகிறீங்க, அப்புறம் என்ன, வெற்றி தான். இன்னும் ஒரு துல்லிய பலன் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். 2026 எப்படி இருக்க போகுது, 2026 நான் சொந்த தொழில் செய்வதற்குண்டான எண்ணம் வருகிறது, அதற்குண்டான கொடுப்பினை இருக்கா? 2026 எப்போ சார் திருமணம் நடக்கும், எப்போ சார் குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், எந்த கோர்ஸ் படிப்பதற்குண்டான கொடுப்பினை இருக்குது, இன்ஜினியருக்கா, டாக்டரா, வக்கீலா, எதுக்கு நமக்கு கொடுப்பினை இருக்குது, இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு பக்கத்தில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.